சம்பத்தே சம்பத்தே நில்லு சம்பத்தே. சம்பத்தே உனக்கு என்ன என் மேல இருக்கு கோவம் போகலையா? நீ எப்பவுமே என்ன தப்பா தான் நினைச்சிட்டு இருக்க. ஆனா நான் உன் விரோதியை பார்க்கல சம்பத், என் நண்பனா தான் பாக்குறேன். நீங்க 2 பேரும் என் ஊருக்கு வந்திருக்கீங்க. நீ என்கிட்ட பேசலனா கூட பரவாயில்ல, ஆனா நான் உங்ககிட்ட பேசணுங்கிறதுக்காக தான் உன் பின்னாலேயே வரேன். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன் சம்பத், அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நான் இப்படியே போயிடுறேன். ஒரு நாள் நான் பசங்களோட உன் வீட்டுக்கு வந்தப்ப என்கிட்ட ஏதோ கேட்கணும்னு நினைச்சேன். அது என்னது? அன்னைக்கு ஏதோ சூழ்நிலை சுடுகாட்டில் மேலே கையை கிட்டதான்னு சொன்னேன். அப்படி என்ன அடிச்சாகணுன்ற நிலைமை என்ன உனக்கு? பரவாயில்ல சம்பத்து, அன்னைக்கு அவ்வளவு கோவத்துல இருந்தாலும் தெளிவா தான் இருந்திருக்கேன். இப்பதான் விஷயத்துக்கே வர. ஏகனாபுரத்துல மல்லிகான்னு ஒருத்தங்க தெரியுமா உனக்கு? தெரியும், கோவக்காரி. அவளுக்கு நான் இப்போ என் ஆட்டோவோட சேர்த்து அந்த ஸ்டாண்ட்ல மொத்தம் 10 ஆட்டோ மல்லிகாவோட தான். அவங்க ஆட்டோவை நம்பித்தான் எங்க குடும்ப பொழப்பே ஓடுது. இதை சாதகமா வச்சுக்கிட்டு தான் அன்னைக்கு சாவு வீட்டுல நமக்குள்ள நடந்த தள்ளுமுள்ள அவ்வளவு பெரிய அடிதடி சண்டையா மாத்தினது அந்த மல்லிகா தான். உனக்கு அந்த மல்லிகாவுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது சம்பத்து. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், அன்னைக்கு உன்னை நான் அடிச்சதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்க சம்பத்து. சரி பரவாயில்ல விடு. என்ன சம்பத்து, நல்லா இருக்கியா? என்ன யாருன்னு தெரியுதா? அது எப்படி தெரியாம போகும்? சரி சரி, நம்ம பஞ்சாயத்தை அப்புறமா வச்சுக்கலாம். என்னடா ஆனந்த், விசுவாசத்தை அவங்கிட்ட காட்டிட்டு உன் வேலையை என்கிட்ட காட்டுறியா? டேய், முதல்ல அவனை காலி பண்ணிட்டு அவங்க 2 பேத்தையும் நம்ம ஏரியா குத்திட்டு வாங்கடா. போங்கடா. ஐயோ, வாங்க போயிடலாம். நீங்க 2 பேரும் போயிடுங்க. ஏய் நீ வா. இல்ல நான் சொல்றது கேளு. நீ போங்க. வா. இது யார் ஊர் சம்பத்து? நான் பாத்துக்கறேன். போ. நீங்க போங்க. நீ வாடா. நீ போடாங்கற. வா. போங்க. போங்கடா. நீ போங்கடா. வா. போயிடலாம் வா. தண்ணி. தண்ணியா?
கொஞ்சம் பொத்துக்க. வெயிட் பண்ணு. இரு வரேன் இரு. குடி குடின்றல்ல குடின்றல்ல குடின்றல்ல. தாமரை கையை நீட்டு. இங்க காட்டு. பரவாயில்லையா? கொஞ்சம் பொறுத்துக்க. சரியாயிட்டானா? சரியா? வா போயிடலாம் வா. பார்த்து பார்த்து. இந்த வழியா நம்ம போயிடலாம். அவங்க ரெண்டு பேத்தையும் அடிச்சு வண்டியை தூக்கி போடுறான். போடா. எனக்கு நீ இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் பகையை மனசுல வச்சு பழி வாங்க துடிக்கிற நீ. உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி. என்னவே கொல்ல அருவா இருக்கிறியா? இப்ப வாடா. கல்யாணம் கூட பண்ணிக்காம ராவோட ராவா ஊரை விட்டு ஓடுறீங்களே, உங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளவு அவசரமோ? உன் ஆத்தாக்காரி உங்ககிட்ட ஏதாச்சும் சொன்னாலா இல்ல எதுவும் சொல்லலையா? ஹேய் பொடி பையா, சின்ன வயசுல ஒரு விஷயம் நடந்துச்சே, ஞாபகம் இருக்கா? நடந்த சண்டையால நான் மட்டும் வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். எல்லா பொண்ணுங்க மாதிரியும் எனக்கும் கல்யாண ஆசை வந்துச்சு. கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். ஆனா உன்னால என் வாழ்க்கை எப்படி அழிஞ்சு போயிருக்கு பாத்தியா? அப்பவே இன்னொரு குத்தைய வயித்துல குத்திருந்தா அதே வலியோட செத்து போயிருப்பேனே. மனச தொட்டு சொல்லு, என்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா நீ கல்யாணம் பண்ணிக்குவியா?
எல்லா வசதியும் இருந்தும் என்னால சந்தோஷமா இருக்க முடியல. பணத்தை வச்சு என் உடம்ப சரி பண்ணி என்னால இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஆனா அது எனக்கு தேவையில்லை. எனக்கு என் புருஷன் வேணும். எனக்கு என் புருஷன் வேணும். உன்னால கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமா? சொல்லு. முடியாதுல்ல? முடியாதுல்ல? தப்பு பண்ணது நீ, தண்டனை எனக்கா? டேய் நில்லுடா, பதில் சொல்லிட்டு போடா. நில்லுடா டேய், நில்லுடா. என்னங்க? ஐயோ! என்னங்க? 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 ஐயோ! என்னங்க? தாமரை மனுஷரு உங்களுக்கு ஒண்ணு இல்லைங்க. உங்களுக்கு ஒண்ணு ஆகாதுங்க. என்னங்க? என்ன பாருங்க. என்னங்க? ஐயோ போச்சு. ஒண்ணு ஏகடா புறம் தெய்வம்னு சொன்னாங்களே. ஆனா நீ ஏன் தெய்வத்தை கொண்டுட்டியே? ஐயோ! அப்ப என் சாவுக்கு மோலாடிக்க வேற ஆளை கூப்பிட்டுதாவல. ஏழு ஜென்மம் உண்மையின்னா இது எந்த ஜென்ம பாவமையா? இன்னும் ஒரு ஜென்மாவன்னா ஒரு நல்ல வரம் வாங்கி வாயா. நீ மண்ணுல வாங்கின சாபந்தா என்னான்னு புரியல. நிக்க